அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ற இந்த சாப்டரில் ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் ஆஃப் சைடு ஆர் இல்லை 30 ஹெக்ஸகன் ரெகுலர் ஹெக்ஸகன் சைடு ஆர் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் 30ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டீங்க நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டரில் இந்த ஹெக்ஸகன், அடுத்த வீடியோவில் பென்டகன் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 3வது யூனிட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இருந்து 4வது யூனிட் 3, 4, 5வது யூனிட்ஸில் ஈவன் 2வது யூனிட் கூட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் நீங்கள் ஹெக்ஸகன் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், பென்டகன் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் வரைய வேண்டியிருக்கும். அப்போது இது நீங்கள் அந்த ட்ராயிங் ப்ரொசீஜர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தான் இந்த யூனிட் 0ல் இருக்கிற ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டரில் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போது ப்ரொசீஜரை பார்க்கலாம். இப்போ இந்த ஆறுன்னு சொன்னேன் இல்லையா, ஆறுன்றதை நீங்கள் 30 வேணால் எடுத்துங்க. 30 ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஆஃப் ஹெக்ஸகன் நம்ம வரைஞ்சிட்டோம். ஏபின்றதை ஒரு சைடு ஆஃப் ஹெக்ஸகன் நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு காம்பஸ் எடுத்து காம்பஸில் ஏபி லெங்க்த்து இல்லை இந்த 30 mm நீங்கள் செட் பண்ணுங்கள். 30 mm செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல காம்பஸ் எடுத்து இந்த 30 mm லெங்க்த்தை செட் பண்ணிங்க. ஏன்னா அந்த 30 mm சைடு உள்ள ஹெக்ஸகன் தான் நம்ம வரையணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த ஏவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் நீங்கள் வரையணும். பிஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சால் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஓ கிடச்சிரும். இது எப்படி வரைஞ்சிருக்குன்னா, ஏவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சாச்சு, பிஏ சென்டராக வச்சு 30 mm ரேடியஸ். ஏன்னா காம்பஸ் வந்து 30 mm செட்டாக இருக்குது. இது ஓ. காம்பஸ் 30 mm இருக்குது. இதை நீங்கள் இனி மாற்றவே கூடாது. அந்த ஆல்ட்ரேட் பண்ணாதீங்க, மாற்றாதீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஓவை சென்டராக வச்சு அதே 30 ரேடியஸாக ஒரு ஃபுல் சர்க்கிளை வரைஞ்சிருங்க. ஓவை சென்டராக வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிளை இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். அகெயின் காம்பஸை நீங்கள் மாற்றாதீங்க, ஆல்டர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ 30 mm ரேடியஸ் இந்த சர்க்கிளில் வந்து ஆர்க்கை கட் பண்ணுங்கள். அதாவது ஏவை சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க் போட்டிருக்கு 30 mm ரேடியஸ். எஃப்ஐ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கு. பிஏ சென்டராக வச்சு இதை கட் பண்ணியிருக்கு. சிஏ சென்டராக வச்சு டி கிடச்சிருக்கு. ஸோ இப்போது ABCDEF 6 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த 6 பாயிண்ட்டும் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஹெச்பி பென்சிலால் நீங்கள் இந்த ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி a ரெகுலர் ஹெக்ஸகன். ரெகுலர் ஹெக்ஸகன்னா ஆல் எட்ஜஸ் ஆர் ஈக்குவல். எல்லா எட்ஜஸ் ஏபி, பிசி, சிடி அது மாதிரி எல்லா எட்ஜும் ஈக்குவலாக இருக்கணும். எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் ரெகுலர். இல்லை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா டெம்பரரியாக வரைகிறேன். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 6 சைடு இருக்குது, ஆனால் ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் கிடையாது. ஸோ இர்ரெகுலர் ஹெக்ஸகன். புரியுதா? ஸோ இப்போது இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதோட ரியல் நான் எப்படி வரைஞ்சிருக்கிறேன் ஃபிசிக்கலாக அப்படின்றது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 30 mm சைடு உள்ள ஒரு ஹெக்ஸகனை நான் வரைஞ்சிருக்கேன். ஹெச்பி பென்சிலால் ஒரு சைடு ஏபி வரைஞ்சாச்சு. அப்புறம் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் லைன், டைமென்ஷன் லைன், அரோ ஹெட் இப்போ ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குது. அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். நான் நேரம் கருதி நான் அதை அவ்வளோ ஈக்குவலாக எரேஸ் பண்ணலை. பட் நீங்கள் கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்கங்க. அடுத்த ஸ்டெப்பு காம்பஸை எடுத்துங்க. காம்பஸை அந்த 30 mm செட் பண்ணுங்கள். 30 mm செட் பண்ணிவிட்டு ஏஎஸ் சென்டர் ஒரு ஆர்க்கு, பிஎஸ் சென்டர் இன்னொரு ஆர்க்கு. அப்போ இந்த 2 ஆர்க்குமே கட் பண்ணுற பாயிண்ட் வந்து ஓ. ஸோ ஏஎஸ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு, பிஎஸ் சென்டராக வச்சு ஒரு ஆர்க்கு. இப்போ ஓ கிடைச்சிருச்சு. இனிமேல் காம்பஸை நீங்கள் ஆல்டர் பண்ணாதீங்க. இப்போ ஓ சென்டராக வச்சு ஒரு ஃபுல் சர்க்கிள் வரீங்க. அப்புறம் காம்பஸை மறுபடியும் மாற்றாதீங்க. இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கணும் இல்லையா,
ஏலேருந்து அதே 30 mm ரேடியஸ் ஒரு ஆர்க் கட் பண்ணிச்சு. அப்புறம் அதை சென்டராக வச்சு இன்னொரு கட். பிறகு பி பாயிண்டில் இதை சென்டராக வச்சு ஒரு கட்டு. தென் இதை சென்டராக வச்சு ஒரு கட். இப்போது 6 பாயிண்ட் கிடச்சிருச்சு. நான் 6 பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ நாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஹெக்ஸாகனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏபி, சி, டி, இ. லெட்டரிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக எழுதணும், நல்லது. ஸோ நீங்கள் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி இப்போ அந்த மீதி இருக்கிற 5 சைடையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ஹெக்ஸாகன் வந்து இப்போ வரைஞ்சாச்சு. நன்றி.